திமுக அதிமுக இணைந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவது குறித்து ஒரு முன்மொழிவு வந்திருப்பதாக ஸ்டாலின் பேசினார். இது திமுகவுக்கே சூனியமாகிவிடும் என எச்சரித்தேன் என பொதுவெளியில் போட்டுடைத்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த திருமாவளவன் அதிமுக ஆட்சி அமைக்க ஆதரவளிக்கும்படி அவர்கள் தரப்பிலிருந்து வந்த முன்மொழிவு குறித்து கம்யூனிஸ்ட் விசிகாவை நேரடியாக அழைத்து திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியதாகவும், ஆனால் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைப்பது திமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என பதிலளித்ததாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலினுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தன்னை முதல்வராக்கி எடப்பாடி பழனிசாமியை துணை முதல்வராக்குவது குறித்து மீண்டும் ஒரு முன்மொழிவு வந்தது. ஆனால் அதை நகைச்சுவை போல எண்ணி கடந்து சென்று விட்டதாக திருமாவளவன் கூறியுள்ளார். இறுதியாக தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்த சமயத்திலும் கூட தன்னை முதல்வராக்குவதாக ஒரு முக்கிய புள்ளி தொலைபேசியில் அழைத்து ஆஃபர் கொடுத்ததாகவும், ஆனால் அவரிடம் கையெடுத்து கும்பிட்டு அந்த வாய்ப்பை மறுத்ததாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார். பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவரை முதல்வராக ஏற்கும் மனநிலை இன்னும் உருவாகவில்லை என கூறி அதிலிருந்து விலகியதாக திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என அந்தந்த கட்சி தலைமைகள் மறுத்த போதிலும் மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் MA பேபியும் தற்போது விசிக தலைவர் திருமாவளவனும் இதனை உறுதிப்படுத்தியிருப்பது அரசியல் களத்தில் பேசுபொருளாகியிருக்கிறது.